நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்று நோய் பற்றிய விழிப்புணர்வாக இதய நோய், ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் காணலாம். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பரபரப்பான வாழ்க்கை முறையிலும் மன அழுத்தத்திலும் வாழ்ந்து வருகின்றனர். உணவு பழக்கத்தில் மாற்றம், உடற்பயிற்சி குறைவு, புகைப்பழக்கம், அதிக சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற காரணங்களால் இதய நோய்கள் அதிகரித்து வருகின்றன. இதய நோய்களில் மிகவும் ஆபத்தான ஒன்று மாரடைப்பு. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் அட்டாக்ல டாக்குமெண்டேஷன் படி நம்மளுக்கு நியர்லி ஒரு 200 இயர்ஸாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அதிகமாக ஆகிட்டே போகுது. அப்ராக்சிமேட்லி எவ்ரி மினிட் 7,000 people are having heart attack. Every day about 7,700 people are dying because of heart attack. 7,000 பேஷண்ட் இறந்து போயிடறாங்க. இது ஒரு நிமிஷத்துக்குள்ள 5 பேஷண்ட் இறந்துருவாங்க. அது நம்மளுக்கு ஒரு சென்சஸ், நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது எதனால், ஹார்ட் அட்டாக்னா என்ன, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டுபிடிச்சும் போது நம்மளுக்கு ஹார்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு பம்ப். பேசிக்லி அது ஒரு மோட்டர் டு சப்ளை பிளட். எல்லா இடத்துக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை பண்ணுறது அது ஒரு ஆர்கன் தான். அது ஒரு ஆர்கன் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆர்கனுக்கு வீறு கொடுக்குறது. அண்ட் அது ஒரு ஆர்கன் வேலை செய்கிறதுக்கு ஒரு 3 மெயின் பிளட் வெசல்ஸ், 3 இரத்த குறைகள் அங்கே வேலை செய்யும். அது 3 இரத்த குறையுமே நல்லா ஃப்ளோ இருந்துச்சுன்னா நார்மல் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். அது இடத்துல ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் 90% மேலே இல்லைன்னா ஒரு 100% பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஹார்ட் அட்டாக். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? பிளட்டில் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜனோடு சேர்ந்து நிறைய நியூட்ரியன்ஸ், குளுக்கோஸ், ஏடிபி, அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட், நிறைய நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அங்கே போய் சப்ளை ஆகும். இதனால தான் நம்மளது செல்லுலர் ஃபங்க்ஷன், ஹார்ட்டில் நிறைய செல்ஸ் இருக்குது, மயோசைட்ஸ் இருக்குது, அது கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் ஹார்ட் பம்ப் ஆகும். இது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். நம்ம வூம்பில் இருந்து ஃப்ரம் த டைம் நம்ம ஃபீட்டல் ஸ்டேஜில் இருந்து லாஸ்ட் பீட் பிஃபோர் டெத் வரைக்கும் நம்மளுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். எப்போவுமே அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ அது ஒரு மசிலில் ஏதாவது ஒரு ஃபேஸில் பிளாக் ஆச்சுன்னா அது ஒரு வைட்டல் சர்க்குலேஷன். அங்கே பிளாக் ஆச்சுன்னா ஒரு பெர்மனெண்ட் டேமேஜ் அண்ட் டெத் ரொம்ப சீக்கிரமாக நடப்போம். எவ்வளோ சீக்கிரம் நடப்போம்? யூஸ்வலி ஹார்ட் அட்டாக் இஸ் ரிவர்சிபிள். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வந்து நம்ம இசிஜி எடுத்துட்டோன்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா நம்ம ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 2 to 6 hours அது ஒரு விண்டோ பீரியட். within 2 hours இட்ஸ் த கோல்டன் ஹவர். அந்த டைமில் நம்ம சீக்கிரமாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா டெஃபினெட்லி we can survive. 2 to 6 hours இஸ் விண்டோ பீரியட். அது விண்டோ பீரியடில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், சான்சஸ் ஆர் 90% சான்சஸ் இப்போது மெடிசின் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் 90% சான்ஸ் நம்ம சர்வைவ் பண்ணலாம். 6 to 12 hours அது ஒரு டிலேட் விண்டோ பீரியட். அதில் கூட சான்சஸ் இருக்குது. அப்போது கூட நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஆன்ஜியோபிளாஸ்டிக்காக கூட்டின்னு போகலாம், அங்கே ஒரு ஸ்டென்ட் போட்டு வீர் காப்பாற்றலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரொசீஜராக பண்ணணுன்னா அது கூட பண்ணிவிட்டு 12 hours தாண்டி 12 to 24 hours இட் இஸ் அ டிலேட் பீரியட். அந்த டைமில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்டோட கண்டிஷன். அந்த லேட் ஃபேஸில் போனால் நம்மளுக்கு 50% சான்ஸ் தான் இருக்குது. உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், பட் 50% சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இல்லைன்னா ஒரு ஹை லெவல் சென்டரில் ஷிஃப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். சான்சஸ் ஆர் நம்மளுக்கு காப்பாற்றலாம், பட் ரிஸ்க் எடுத்து தான் காப்பாற்றணும். பியாண்ட் 24 hours 12 to 24 hours தாண்டிச்சு, 24 hours தாண்டிச்சு, பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க, அப்போனா ரிஸ்க் வில் கம் டவுன். பேரடாக்சிக்கலி ஆக்சுவலி என்னன்னா 24 hours ரொம்ப க்ரூஷியல் டைம். 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோன்னா 48 hours கழிச்சு நம்மளுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு
அவசியம் கிடையாது. அன்லெஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் நம்ம ட்ரீட் பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, ஆன் த அதர் கான்ட்ரரி என்ன ப்ராப்ளம் என்னன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் பலவீனமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் இஸ் மசில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். Phone 044-4202-7711. Mobile 98414-51611. நம்ம போயிட்டோம் ஹாஸ்பிட்டல், இசிஜி எடுத்தாங்க, நம்மளுக்கு இப்போ கூட டவுட்டாக இருக்குன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹார்ட் ரெக்வயர்ஸ் blood டு பி சப்ளை டு ஒரு ஏரியா. நான் சொன்ன மாதிரி அது 3 வெசல்ஸில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா, யூஸ்வலி அந்த பிளாக்கேஜில் என்ன இருக்கும், என்ன மெட்டீரியல் கண்டென்ட் இருக்குன்னா ஃபேட்டோட சேர்ந்து சம்டைம்ஸ் சுகர், அதனால கால்சியம் பிளாக்ஸ் கேன் பி தேர் அண்ட் blood clot. அது blood clot பிரேக் பண்ணுறது தான் நம்ம த்ராம்போலைசிஸ், த்ராம்பஸ் பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு, திக்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அது தட் இஸ் கால்ட் த்ராம்போலைசிஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் லைஃப் சேவிங் மெடிகேஷன். அது சில கண்டிஷனில் தான் போடும், சில உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் போட முடியாது, நிறைய ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட முடியாது. ஸோ ஒரு நல்ல சென்டர் போய் நம்மளுக்கு டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ICU ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆன் கால் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட்டு தான் இது ட்ரக்லாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கண்டிப்பாக போய் தான் பார்க்கணும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, மெடிசின்ஸ் கொடுக்கலாம். தட் இஸ் ஒன்லி டு பி அட்மினிஸ்டர்ட். நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஹார்ட் அட்டாக் இருந்தால் தான் அது போடணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எல்லாமே கன்சென்சஸ் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அது ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். மாரடைப்பை உறுதி செய்து தேவைப்படும் பட்சத்தில் அவசர சிகிச்சையாக ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறது. போஸ்ட் பைபாஸ் சர்ஜரி, ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி முடிச்சிருக்காங்க, ஸ்டென்ட் போட்டிருக்காங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க, நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது, டிஃப்யூஸ் டிசீஸ் இருக்குது, ரத்த குழல் ரொம்ப சிறுசாக இருக்குது. அது அர்த்தம் என்னன்னா 2 மில்லிமீட்டர், அது ஒரு கட் ஆஃப் மார்க், அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா பைபாஸ் கூட பண்ண முடியாது, ஸ்டென்ட் கூட போட முடியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ECP இஸ் ஒரு இண்டிகேஷன். யார் யாருக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும், எந்த பேஷண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ணணும்னா, ரீசெண்டாக அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க லெஸ் தென் 3 months, ரீசெண்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க லெஸ் தென் 2 weeks, ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு லெஸ் தென் 2 weeks, ஏற்கனவே அவங்களுக்கு பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, காலில் ரத்த குழல் ரொம்ப சிறுசாக இருக்குது, ரத்த தமனிகள் கூட ரொம்ப மூடி இருக்குது, அவங்களுக்கு காயம் இருக்குது, அல்சர் இருக்குது, பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக போட முடியாது. அன்யூரிசம், ரத்த கொலை பெருசாக இருக்குது, சில இடத்துல அப்நார்மலாக அவங்களுக்கு ரத்த கொலை பெருசாக இருக்கும், அது ECP கொடுக்கும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட்டில் 4 வால்வ் இருக்குது, மைட்ரல் வால்வ், அயோட்டிக் வால்வ், பல்மனரி வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ். இதில் எனிதிங் மோர் தென் மாடரேட் வால்வுலர் ரீகர்ஜிடேஷன் ஆர் ஸ்டீனோசிஸ், இது லீக்கேஜ் இல்லைனா பிளாக்கேஜ், எனிதிங் மோர் இந்த ஹார்ட்டோட வால்வில், அந்த மாதிரி மோர் தென் மாடரேட் இருந்துச்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக எக்கோ டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்க முடியும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஹார்ட்டோட துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அண்ட் ஃபைனலாக வால்யூம் ஓவர்லோடட் பேஷண்ட்ஸ், நிறைய நுரையீரலில் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, எல்லா இடத்துல தண்ணி சேர்ந்துட்டுருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம ECP கொடுக்கும்போது தண்ணி எல்லாமே நுரையீரல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பண்ணிவிட்டு டீகன்ஜஷன் நல்லா உங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுத்து நிறைய தண்ணி, கெட்ட தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ECP அண்ட் அதர் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் HBOT எல்லாமே கொடுக்க முடியும். ஒன்ஸ் தே ஹவ் ஸ்டார்டட், யூஸ்வலி அவங்களுக்கு வித்தவுட் எனி இன்டரப்ஷன், வித்தவுட் எனி அவங்களுக்கு ஒன்றுமே கஷ்டம் இல்லாமல் நம்ம யூஸ்வலி பண்ணுறோம். அண்ட் யூஸ்வலி த ப்ராசஸ் இஸ் அபவுட் 1 hour, 35 to 40 செஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிகேஷன். சில பேருக்கு 45 செஷன் கூட கொடுக்குறோம், அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு
ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி லெஸ் தென் 30 இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக செஷன்ஸ் கூட தேவைப்படலாம், யூஸ் கூட ஆகலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு 35 செஷன்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் தான் இருக்குது, அதனால் அவங்களுக்கு செஸ்ட் பெயின்காகி ஒரு இண்டிகேஷனுக்காக நம்ம ECP கொடுக்குறோம். ஸோ depending on the indication 35 to 45 sessions, 1 hour sessions, daily 1 session தான் ரெக்கமெண்டேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் மீட் பண்ணிவிட்டு எஸ்பெஷலி ஒரு ட்ரெயின்ட் ECP சென்டரில் which has high volume அந்த மாதிரி சென்டர் பேஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணால் with the facilities of ICU backup, with 24/7 backup facilities and also approval from all bodies of National Accreditation of Board of Health, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இது ஒரு அட்வான்ஸ்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி டேக்கன் லைட்லி. ரிஸ்க் எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு சென்டர் வந்துட்டு உங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகுமா, உங்கள் ஹார்ட் டிசீஸ்க்கு இது சூட் ஆகுமா, எந்த மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கலாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நல்லா கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இது தெரப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ், இது நேம்லேயே நம்மளுக்கு ஒரு புரியும், இது பேர்லேயே நம்மளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மைக்ரோ சின்ன சின்ன இடத்துல, மைக்ரோ சர்க்குலேஷனில், கேபிலரிஸ்க் தாண்டி சின்ன பிளட் வெசல்ஸில் வாஸ்குலர் ஆன்ஜைனா, அதில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா நெஞ்சு வலி வருது. ஸோ மைக்ரோ வாஸ்குலர் ஆன்ஜைனானா சின்ன பிளட் வெசல்ஸில் நமக்கு கண்ணு தெரியாம இடத்துல கூட பிளாக்கேஜஸ்னால அவங்களுக்கு வலி வருது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டென்ட் இல்லைனா பைபாஸ் சர்ஜரி, இது மைக்ரோ சர்க்குலேஷனை போட முடியாது. மெடிசின்ஸ் மூலயமா அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வரலாம், பட் சில பேருக்கு அந்த மெடிசின்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். இது நைட்ரேட்ஸ் அண்ட் ஆன்டி ஆன்ஜைனல்ஸில் தலைவலி இல்லைனா பிபி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கு மைக்ரோவாஸ்குலர் ஆன்ஜைனா இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு செஸ்ட் பெயின் அதிகமாக இருக்குது, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபே கிடையாது, நம்மளுக்கு HBOT ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் இது மைக்ரோ சர்க்குலேஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது ஆக்சிஜன் டெலிவரி கம்மியாக ஆறுனா தான் அவங்களுக்கு இது ஆன்ஜைனா வரும். ஸோ ஆக்சிஜன் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஆக்சிஜன் ரிச் பிளட், அதை மைக்ரோ சர்க்குலேஷன் ரீச் பண்ணுறதுக்கு HBOT கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதோட சரி அவங்களுக்கு கம்பைன் பண்ணி EECP, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் கொடுத்தா கூட பிளட் ஃப்ளோ அண்ட் மயோகார்டியல் ப்ரெஷர் கிரேடியன்ட், ஹார்ட்டோட மைக்ரோ சர்க்குலேஷனில் அது ப்ரெஷர் கிரேடியன்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம EECP கொடுக்கலாம். ஸோ டெலிவரி ஆஃப் பிளட் as well as குவாலிட்டி ஆஃப் பிளட் கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது மைக்ரோவாஸ்குலர் ஆன்ஜைனுக்கு கண்டிப்பாக நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனே இருக்கு. நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611.